லேட் டிரெக்டர் கேவி ஆனந்த். இவர் ஒரு கேமராமேன், பட் பேசிக்கலி ஒரு ஜேர்னலிஸ்ட். உங்களுக்கு ஜேர்னலிசம், டைமிங்கு, சயின்ஸு, கேமிங்கு, அரசியல், மீடியா இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட படங்களை பார்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் இவரோட படங்கள் சொல்லி கொடுத்துரும். அப்படி என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 ஸ்ரீகாந்த் அண்ட் பிருத்திவிராஜை வச்சு வந்த கனா கண்டேன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வாட்டர் டிஸ்டிலேஷன், சயின்டிஸ்ட்டு, அப்புறம் ரிவெஞ்சு இதை பற்றிலாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சூர்யா வச்சு வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அயன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளே ஸ்மக்லிங் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஸ்மக்லிங் பற்றி சூப்பரான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் மூலமா இந்த படத்தில் சொல்லியிருப்பாரு டைரக்டர் கேவி ஆனந்த். அயன் மூவி தான் எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ், ஸ்மக்லிங் இதை பற்றிலாம் பேசின ஒரு படம்னே சொல்லலாம். அண்ட் ஜேர்னலிசம், டிவி மீடியாவால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்த கோ அண்ட் கவன் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கட்டும். கவன் மூவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி மீடியாவோட இன்னொரு மோஸ்ட் நெகட்டிவ் சைடாக அந்த படத்தில் கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் கேமிங் அண்ட் பாஸ்ட் லைஃப் இமேஜினேஷன் ரியாலிட்டியில் நடக்கிறது இந்த மாதிரிலாம் கதை சொன்ன அநேகன் படமாக இருக்கட்டும். கன்ஜாயின் ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பர்ஃபெக்டான ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூலமா சொன்ன மாற்றான் படமாக இருக்கட்டும். இந்த மாற்றான் படம்லாம் டெக்னிக்கலி வெல் பேலன்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வடிவமைச்சிருப்பாரு கேவி ஆனந்த் அவர்கள். அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் அரசியல் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்த காப்பான் படமாக இருக்கட்டும். இவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட படத்தில் ஒரு டைலாக் அதே மாதிரி தான் இருக்கும். என்னடா நொச்சுன்னு பேசிக்கின்னு எடுத்தியா ஒரே சொரு அப்படி இருக்கும் இவரோட ஸ்க்ரீன் பிளே. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இவரோட ஸ்க்ரீன் பிளே. இப்படி ஒரு படங்களில் சொன்ன எல்லாமே ரியாலிட்டியில் நடந்திருக்கு. ஆனால் என்ன, ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட படங்களில் சொல்லிட்டாரு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்னே நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா படங்கள்லையுமே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் மூவி ரெக்கமெண்டேஷன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.